மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் விழுந்தார். தான் விரும்பும் நாளில் மரணத்தை அடையும் வரம் பெற்ற பீஷ்மர் தன் பாவங்கள் நீங்கும் வரையில் அம்பு படுக்கையிலேயே கிடக்க துணிந்தார். அச்சமயம் வந்த ரத சப்தமி நாளில் வியாசர் பீஷ்மரை பார்க்க வந்தார். அப்போது தன் பாவங்கள் நீங்கி முக்தியடைய என்ன வழி என்று பீஷ்மர் வியாசரிடம் கேட்க, வியாசரோ எருக்க இலைகளை கொண்டு வந்து பீஷ்மரின் மேனியில் வைத்து அவரின் வேதனையை தணித்தார். எருக்க இலை சூரிய பகவானுக்கு உரியது. எருக்க இலையும் அர்க்கபத்ரம் என்ற பெயரால் குறிக்கப்படுவதால் சூரியனுக்கும் அர்க்கன் என்ற திருநாமம் உண்டு. ரத சப்தமி நாளின் அதிகாலையில் நீராடுவதற்கு முன்பாக 7 எருக்க இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்களால் செய்த பாவம் நீங்க கண்களில் 2 எருக்க இலைகள், தோள்களுக்கு 2, கால்களுக்கு 2 என எருக்கம் இலைகளை வைத்து கொஞ்சம் பசுஞ்சாணத்தையும் அட்சதையையும் வைத்துக் கொண்டு கிழக்கு பார்த்தபடி சூரிய உதயத்தின் போது நீராடுவது மிகுந்த பலன்களை தருமாம். For more information, watch the full video, link in description.